மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையை அடையக்கூடிய வழிகள் மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடியது, சுலபமாக இருக்கக்கூடியது, சுகமான வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக அந்த நாமத்தை சொல்லி முடித்தார்கள். சோபனா சுலபா கதிகி என்று. அடுத்ததாக வரக்கூடிய அதிகாரம் 26 அம்பாளினுடைய பேராளுமையை பற்றி சொல்லக்கூடியது. அம்பிகை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பார்த்தோம்? மகாராஜ்ஞி. முதல்ல அம்பிகையை சொல்லும் பொழுது பார்த்தோம் இல்லையா? அப்ப மகாராஜ்ஞி என்றால் இந்த பெரிய உலகம், இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த அண்டம் அவ்வளவு, பிரபஞ்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரியதோ, எத்தனை உயிர்கள் இருக்கின்றன, அத்தனை ஜீவராசிகளையும் ஆளக்கூடியவள், அதனால பேராளுமை உடையவள். அப்ப அவளுடைய ஆளுமை திறனை பற்றி சொல்லக்கூடிய நாமங்களைத்தான் இனி நாம் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த நாமங்களில் முதலாக வரக்கூடியது ஓம் ராஜராஜேஸ்வர்யை நமஹ. ஓம் ராஜராஜேஸ்வர்யை நமஹ. இந்த பெயரை சொல்லும் பொழுதே ஒரு கம்பீரம், ராஜராஜேஸ்வரி என்று. எவ்வளவு கம்பீரமான ஒரு பெயர் இல்லையா? இதுல நம்மளுக்கு என்ன பார்த்தோடன் தெரியுது அப்படின்னா, அதாவது ராஜராஜ ஈஸ்வரி, இந்த ஈஸ்வரன் நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ராஜராஜர்கள் அப்படிங்கிறவங்க யாரு? ஏனென்றால் இதில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ராஜராஜர்களுக்கும் ஈஸ்வரியாக இருக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் ராஜராஜார்ச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாமத்துல நம்ம ராஜராஜன் யாரு சொன்னாங்க அப்படின்னா பரமேஸ்வரனை சொன்னாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு நாமத்தை சொல்லும் பொழுது குபேரனை சொன்னாங்க. சரி, அடுத்ததாக இன்னொரு விதமாக எப்படி பொருள் கொள்ள முடியும் அப்படின்னா, 8 திசைகளை காப்பவர்கள், திக் பாலகர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அஷ்ட திக் பாலகர்கள்னு. இப்ப அவங்களை சொல்லும் பொழுது இந்திரன், அக்னி, யமன், ருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது இவர்கள் அனைவருமே ராஜாக்கள். சரிங்க, ராஜா அப்படின்னா இப்ப இவங்களுக்கு ராஜா, இவங்களுக்கு தலைவன் அப்படி யாருன்னா இந்திரன். அப்ப இங்க யாரு ராஜராஜன் அப்படின்னா இங்க இந்திரனை சொல்கிறார்கள். அடுத்ததாக இன்னொரு ராஜராஜன் யாரை பார்க்கலாம் அப்படின்னா பரமேஸ்வரனின் நண்பராக, செல்வாக்கு பெற்றவராக இந்த அஷ்டதிக் பாலகர்கள் பார்த்தோம் இல்லையா? அதுல ஒருத்தர் யார் அப்படின்னா குபேரன். அதனால அவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவரை ராஜராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பரமேஸ்வரன் என்ன வச்சிருக்கார்? தலையில எதை சூடி இருக்கிறார்? ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்திரனை சூடி இருக்கிறார் இல்லையா? அதனால் ராஜராஜன் அப்படின்னு ஒரு பேர். ஆக எத்தனை பேர் ராஜராஜர்கள் நம்ம பார்க்கிறோமோ அத்தனை பேர். இவர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் யாரையெல்லாம் நாம் எண்ண முடியுமோ, அவர்கள் எல்லாம் கணக்கிட முடியுமோ, அத்தனை ராஜராஜர்களுக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள். இவர்கள் அனைவருக்கும் ஈஸ்வரியாக இருப்பவள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தக்கூடியவள், தன்னுடைய கட்டுக்குள் இவர்கள் அனைவரையும் வைத்திருக்கிறாள் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால தான் இந்த அஸ்வதிக்பாலர்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லும் பொழுதே இந்த ஒவ்வொருவருமே அம்பாளின் உபாசகர்களாக இருக்கிறார்கள். அம்பாளின் நாமாக்களை விசேஷமாக வெளிக்கொண்டு வந்தவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசேஷமா வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம் மந்திர திரஷ்டா, அதாவது ஒவ்வொருவருமே ஒரு மந்திரத்தை கண்டுபிடித்தவர்களாக இருப்பார்கள். எதனால? அம்பாள ஸ்தோத்திரம் செய்வதற்கென்றே ஒரு மந்திர திரஷ்டாவாக மாறிவிட்டார்கள். அம்பாளின் பஞ்சதசி மந்திரத்தை சொல்லும் பொழுது அதுல யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா உபாசகர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்திரன், குபேரன், பரமேஸ்வரன் அப்படின்னு அனைவருமே இதுல வருவாங்களாம். ஆக எப்படி பார்த்தாலும் எத்தனை ராஜராஜர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் அரசியாக யார் இருக்கிறாள்? ஈஸ்வரியாக யார் இருக்கிறாள் என்றால் இந்த அம்பிகை. மகாபெரிவா சரணம்.